எபிசோட் 1 இன்ட்ரோடக்ஷன். மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்துட்டு வந்தீங்களா? இல்லை குணா படம் பார்த்துட்டு இங்கே வந்தீங்களா? இல்லை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப்னு எங்கே போனாலும் இந்த குணா கேவ் பற்றியும் மஞ்சுமல் பாய்ஸ் பற்றியும் தான் பேசுகிறாங்க. அப்படி அதில் என்ன தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த கண்டென்ட்ல குகைகள் எப்படி உருவாகுது, ஏன் இந்த குகைகள் இவ்வளோ பிரமிப்பானது, மதிக்கெட்டான் சோலைனா என்ன, செண்பக நாடார்னா யாரு, குப்புசாமி நாயுடுனா யாரு, டெவில்ஸ் கிச்சன்னா என்னது, ஆங்கிலேயர்கள் ஏன் இந்த குகைகளை தேடி போனாங்க அப்படின்னு இந்த மாதிரி உங்களோட பல கேள்விகளுக்கான பதில் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். குகைகள் இந்த உலகத்துல இருக்கிற இயற்கை படைப்புகள்லயே ஒரு அற்புதமான படைப்பு. ஒரு சில நாட்கள் உயிர் வாழ்ற உயிரினங்கள்ல இருந்து ஒரு சில வருஷங்கள் உயிர் வாழ்ற நம்ம மனுஷங்க வர எல்லாருமே இந்த உலகத்துல கொஞ்ச காலத்துக்கு மட்டும்தான். இப்படி பல உயிரினங்கள் பிறந்து வாழ்ந்து இறந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மாறிக்கிட்டே இருந்தாலும் பல லட்ச வருஷங்களா பொறுமையா பல செலக்டிவான கண்டிஷன்ஸ்ல தான் குகைகள் உருவாகும். தண்ணீர்ல உருவாகிற குகைகள்ல இருந்து எரிமலை நெருப்பு குழம்புல உருவாகிற குகைகள் வர பல வகைப்பட்ட குகைகள் இங்க இருக்கு. பிரமிப்பூட்டும் பயமுறுத்தும் படைப்புகள்ல ஒன்னான இந்த குகைகள் மனித குலத்தையே பல அச்சுறுத்தல்கள்ல இருந்து காப்பாத்திட்டு வந்துகிட்டு இருக்கு. ஓவியங்கள் வரைய, இயற்கை பேரழிவுகள்ல இருந்து தஞ்சம் அடைய, கலாச்சாரங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்துறன்னு இந்த குகைகள் பல நல்லதுகளை நமக்கு பண்ணிருக்கு. அதே நேரம் மிக ஆபத்தான குகைகளும் இதே உலகத்துல இருக்கு. கரணம் தப்புனா மரணம்னு சொல்ற மாதிரி குகைகள் உள்ள இல்ல, குகைக்கு பக்கத்துல போனா கூட நம்ம உயிரை காவு வாங்கக்கூடிய பல இடங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கு. அதுதான் கொடைக்கானல்ல இருக்க டெவில்ஸ் கிச்சன். இங்கதான் கமல் நடிச்ச குணா படமும் எடுத்தாங்க. அதனாலேயே இந்த குகையோட பெயர் குணா கேவ்ஸ்னு காலப்போக்குல மக்கள் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன மஞ்சுமல் பாய்ஸ்ங்கிற படத்தோட கதையும் இங்கதான் நடந்துச்சு. இந்த டெவில்ஸ் கிச்சனுங்கிற பெயருக்கே பல கதைகள் இருக்கு. பாண்டவர்கள் ஒரு காலத்துல இந்த குகைகள்ல வாழ்ந்ததாகவும், அவங்க வாழ்ந்தப்ப நெருப்புகள் மூட்டுனதுனால இந்த பெயர் வந்துச்சுன்னு ஒரு பக்கம் சொல்ல, அந்த குகைக்குள்ள போன யாரும் உயிரோட வந்தது இல்ல, அதனாலதான் அந்த பெயர் வந்துச்சுன்னு இன்னொரு பக்கம் சொல்ல, உள்ள வவ்வால்கள் நிறைய இருக்கிறதுனால அந்த பெயர் வந்துச்சுன்னு ஒரு பக்கம் சொல்ல, எது உண்மை எது பொய்ன்னு நமக்கே தெரியாது. ஆனா 1821 B.S. வார்டு அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் ஆபீசர் தான் இந்த குகையை பார்த்து ரெக்கார்ட்ல த டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு பெயர் வச்சாரு. அவர் எதை பார்த்து அப்படி வச்சிருப்பாருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். 1980கள் வர இந்த டெவில்ஸ் கிச்சன் உள்ளூர் மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். பாப்புலரா யாருக்கும் இத பத்தி தெரிஞ்சு தேடி வர மாட்டாங்க. 1991 குணா படம் இங்க எடுத்ததுனால இந்த குகை பத்தி மீடியாலெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் அந்த குகையில என்னதான் இருக்கு, போய் பார்க்கலாமே அப்படின்னு உள்ள போன யாரும் உயிரோட திரும்பி வரவே இல்லை. இதுல முக்காவாசி கேஸ்ல உள்ள போனவங்களுடைய பாடி கூட கிடைக்கிறது இல்ல. அதனாலேயே தமிழக அரசாங்கமும் வனத்துறையும் 2000 இருந்து இந்த குகையை பார்க்க பொதுமக்களுக்கு அனுமதி தர்றதே இல்லை. போலீஸ் ரெக்கார்ட் படியே கிட்டத்தட்ட 16 பேர் இந்த குகைக்குள்ள போய் உயிரிழந்திருக்காங்க. இதுவரைக்கும் அந்த குகையில போய் மாட்டிக்கிட்டு திரும்ப உயிரோட வந்தது ஒரே ஒருத்தர் மட்டும்தான். இவ்வளோ சுவாரஸ்யமான இந்த குகைகளோட வரலாறு தான் என்ன, எப்படி உருவாகுது, அதுல என்ன என்ன வகை இருக்கு, அடுத்த எபிசோட்ல கேளுங்க.